தந்தியில 75 கோடி பறிமுதல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு கண் துடைப்பு தான். பட் ஆனால் உண்மையா அதோட பின்னோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மருத்துவர். என் நண்பர்கள் ஒரு 10 பேர் மருத்துவர்கள். இன்னைக்கு ஃபுல்லாக நான் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபா கைக்கு வரும். அந்த மாதிரி 10 மருத்துவர் இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்ச ரூபா, இல்லாட்டி சிலவங்க ஹார்ட் ஆப்ரேஷனாக 1 லட்சம் 5 லட்சம் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை தான் வீட்டுக்கு கொண்டுறாங்க, காலைல அடுத்து பேங்க்கில் போடுறதுக்கு. இதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது. ஸோ மருத்துவர்களே இப்போ ஆஸ்பத்திரிலேருந்து 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. அந்த 1 லட்ச ரூபாயை வந்து கையில் வச்சுக்கிறாங்க. இது எந்த ஒரு கணக்குலையும் வராமல் அடுத்த நாள் என் வங்கி கணக்குக்கு போகுது. இதுக்கு நான் வரி பணம் கட்டுறேன். பட் இருந்தாலும் இதுக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஒரு விதமே இல்லை. இப்ப மருத்துவர்களே ஒரு 4 பேர் வந்து இந்த பணத்தை கொண்டு போய் அந்தந்த ஏரியாவில் இருக்க திமுக நிர்வாகிகள்கிட்டயோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள்கிட்டயோ பணம் பறிமுதல் பண்றதுக்கு இல்ல பணம் செலவு பண்றதுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப எலெக்ஷன்ல 40 லட்சம் 50 லட்சம் தான் செலவு பண்ணணும் ஒரு கேண்டிடேட். ஆனா 4 கோடியில இருந்து 40 கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து நல்ல ஒரு ஓட்டுக்கு காசு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் நம்புறாங்க. ஆனா இதையும் மீறி தான் நடக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் மருத்துவர் தான், என்னோட பணத்தை வாங்கி வச்சுட்டேன்னா ஆஸ்பத்திரி எனக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நோயாளிகிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு, இந்த நோயாளிகிட்ட வந்திருக்கு, அதுக்கு ஒரு பில் இருக்கும். அந்த பில்லை போய் காமிச்சோம்னா கட்டாயம் வந்து அவங்க கொடுத்துட போறாங்க. அதே தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல இருந்து பூ வருதுன்னு வச்சுக்கோங்க. பூ வந்து ஒரு 100 பேராவது கொண்டு வருவாங்க. அவங்க எங்க இருந்து கொண்டு வருவாங்க, அங்க இருக்கிற முதலாளிகள் குட்டி குட்டியா அங்கங்க வாங்கி அந்த பூவை வச்சு அதுக்கு ஒரு இன்வாய்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க போய் இங்க இருக்கிற பெரும் முதலாளிகிட்ட கொடுக்க போறாங்க. இவன் என்ன பண்ண போறான், இவன் அந்த இதுக்கு வந்து ஒரு காசை கொடுத்து அனுப்ப போறான். அப்ப இத கருப்பு பணம் சொல்லுவீங்களா இல்ல வியாபாரியோட பணம் சொல்லுவீங்களா? வியாபாரியா இருந்தா அங்க யார் யார்ட்டெல்லாம் பூ வாங்கியிருக்கிறாரோ இல்ல பால் வாங்கியிருக்கிறாரோ இல்ல என்ன பொருள் வாங்கியிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்வாய்ஸ் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் தான் இங்க வந்து இவர்கிட்ட சொல்ல கொடுக்க போறாரு. அப்ப அந்த இன்வாய்ஸ்குள்ள இதெல்லாம் சேர்த்து இவர் பில்லா ஒரு 1 லட்சம் கொடுத்துருக்கோம் இல்ல 10 லட்சம் கொடுத்துருக்கோம் 1 கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பில்லை கொடுக்க போறாரு. அப்ப இந்த பில்லு கொடுத்தா அந்த பணம் வந்து வெள்ளை பணம் ஆகுது. இதை வியாபாரிட்டு வந்து தேர்தல் அதிகாரிகள் புடுங்குறதுல என்ன தவறு? இதை நிறுத்தினாதான் பொதுமக்களுக்கு வந்து உண்மையான தேர்தல் அரசியல் பண்ண முடியும், உண்மையான தேர்தல் வைக்க முடியும். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.